கருத்து இருக்க வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்து வெளில வந்திருக்காரு. அவர்கிட்ட ஏதாவது கூட்டணி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? ஏற்கனவே நீங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒருமித்த கருத்து இருக்கிறதுனால கேட்க நாம் தமிழருக்கு கேமரால கட்சியோட நிலைப்பாடு எப்படி எல்லாரும் 2000 இது இலவசம், அது இலவசம், அது இலவசம், இலவசம் இலவசம் ஏமாச்சு. நான் அந்த நிலையிலிருந்து மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் 3 தான் இலவசம்: நீர், குடிக்கிற நீர், படிக்கிற கல்வி, பாட்டு. இது 3 தான் தரமா கட்டணம் இல்லாது உலக தரத்துக்கே மற்றதெல்லாம் எதுவும் இலவசம் தர முடியாது. கல்வி, கல்விக்கு வேலைக்கு சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நஞ்சில்லா உணவு, அதுவே எங்கள் அளவு. நானே விவசாயம் செய்வேன். ஒரு பூச்சி, ஒரு ரசாயன உரம் எல்லாமே தூய உணவை, நல்ல உணவை ஏமாற்ற கொடுப்பேன். குடிநீரை நானே கொடுப்பேன். மின் உற்பத்தியை நானே செய்வேன். முதலாளி கொடுக்க மாட்டேன். கணக்கில்லாத காற்றாலை, சூரிய ஒளி மின்சாரத்திலிருந்து தலையிட்டு கொடுப்பேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். பசி இல்லாத சொல்ல நானே குடிப்பேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலையிலே மாக்குவேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையில் ஆரம்பித்து சேலம்ல மேட்டூரில் வேலை, ஓமனூரில் வேலை, புரியுதுன்னு ஆத்தூரில் வேலை, அங்கங்க எப்படியும் போட்டு காட்டுற ராத்திரி வாங்க. அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிக அளவு தொகுதி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு, தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டு ஆளுநர் கவனிச்சு எங்கெங்கே திமுகவுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் பாஜக தொகுதி தீர்ச்சி. அவங்க பிஜேபி வரக்கூடாது சொல்லி எளிதாக தோற்கடிக்கணுங்கிற நோக்கில் எல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது மறுபடியும் எங்கெங்க நீங்க திமுகவுடைய இப்ப அமைச்சர் அந்தந்த தொகுதிகளை எல்லாம் கூட்டணி கட்சிக்கு தாமரைக்கு இவங்க என்ன பிரச்சாரத்தை வைப்பாங்க? அது மதவாத கட்சி, அதை வரவிடக்கூடாது, அதை ஒழிக்கணும்னு பேசுவாங்க. நாங்க என்ன பேசுவோம்? பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமான்னு. எந்த அடிப்படையில் எதை வச்சு காங்கிரஸை புனிதப்படுத்துறாங்க? இந்த நாட்டில் விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த காங்கிரஸ் தான். இந்த நாடு நாசமானது காரணம், குறிப்பா என் இனத்தை நாசமாக்குறது காங்கிரஸ் தான். என் மண்ணின் உரிமை புறம் எடுத்துட்டு போனது, கல்வியை எடுத்துட்டு போனது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் யாரு? காவிரி நதியை பறிச்சது யாரு? என் நிலத்துல நச்ச அலைகளை போற நட்டவன். ஒரு தேசியத்தின் தேச விடுதலை கனவை அழிச்சு நாசமாக்கினவன் யாரு? அழிச்சதாவே கூட இருந்தவன் நீ. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எந்த வழியில் காங்கிரஸை புனிதப்படுத்துவார்? முதல்ல இந்திய திணிச்சு இங்க 500க்கு மேற்பட்ட முன்னோர் போற அடிச்சதால திணிச்சது யாரு? ஜிஎஸ்டி சரக்கு மட்டும் சரி கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வந்தது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது, என்ஆர்சி கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கொண்டு வந்தது யாரு? அதிமுக அமைச்சர்கள் நிக்கிற இடத்துல பிஜேபியா போட்டு முடிக்குதுன்னா அவளுக்கு என்ன அர்த்தம்? திமுகவும் அதிமுக புரிந்துணர்வு பண்ணிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வரும்போது திமுக அவர்களுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிறாங்க. கேட்கறது பற்றி இருக்குதா? திமுக வரும்போது அதிமுக காரங்க சாராயிலிருந்து சரக்கு எடுக்குதா இல்லையா? இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தம் இல்லையா? வாங்குற கமிஷன். இவங்க வந்தாலும் மழை வெட்டுவாங்க, அவங்களுக்கு கமிஷன். அவங்க வந்தாலும் மழை வெட்டுவாங்க, இவங்களுக்கு கமிஷன். இருக்குதா இல்லையா? அப்புறம் புதுசா ஒரு கேள்வி கேட்குறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த கேள்வி கேட்குறீங்க? விஜய் போட்டியில விஜய் போட்டியிட தொகுதி பாமக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது புரிந்துணர்வு இருக்கா? அதுல என்ன இருக்குன்னு நல்லா இருக்கும். பதில தெரிஞ்சுக்கிட்டு கேள்வி பதில தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கேள்வி மக்களுக்கு சொல்லிட்டேன். அதுதான் ஒரே பதில்.
விஜய் இலவசங்களுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய அறிக்கையில வந்து பல்வேறு விஷயங்கள் இலவசங்களுக்கு இது மாதிரி அவருக்கு வேட்டி கேட்க முடியாது சார், அதான் கொடுக்கறது இல்லையா? நீங்க கொடுங்க. அவருக்கு பதில் அந்த உங்க கருத்து தான் கேட்கிறோம், உங்க கருத்து கேட்கிறோம். இலவசம் எப்படி பார்த்தாலும் அது வந்து திட்டம் இல்லை, அது ஏமாற்று, அது வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். ஒரே கேள்விதான், என் தம்பியா இருந்தாலும் ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் ஐயா எடப்பாடியா இருந்தாலும் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? பதில் சொல்லுங்க, கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் பேசுறது 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. என் தம்பி சொல்ற இந்த இலவசத்தை நிறைவேற்றணும்னா மாசம் 1 லட்சம் கோடி தான். மாசம் 1 லட்சம் கோடி தான். பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். எப்படி? அதனால அதை நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். தேமுதிகவுக்கு 10 தொகுதி இருக்கப்பட்டிருக்கு. ஆனா அதிகமா கூடவே இருந்த விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு குறைவான தொகுதி, அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இதை நீங்க வந்து உங்க அண்ணன் கேட்கணும், எங்க அண்ணன் கேட்கணும். யாரு? எங்க அண்ணன் திருமாட்டத்தை கேட்கணும். இல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வேற ஒரு மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரேமலதாவுக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கறத அது ஒரு கட்சியின் தலைமை தான் முடிவு. அதுல போய் நம்ம சொல்ல முடியாது.